சரியா பண்ண தெரியலன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச சட்ட அமைச்சர்கிட்ட இந்த துறையை ஒப்படைச்சிருங்க. அதுதான் இருக்கிறதுல தாழ்மீகமான சரியான விஷயம். அக்கா கனிமொழி அவர்களே, எங்க போனீங்க? பொள்ளாச்சி வழக்குக்காக ஓடாடி வந்தீங்க, இப்ப எங்க போனீங்க? அண்ணாமலை யூனிவர்சிட்டி வழக்குக்கும் வெளியே வரல. இப்ப நம்ம ஏர்போர்ட்ல அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு வெளியில வரல. என்ன மத்த ஆட்சியில நடந்தா அது தப்பு, உங்க ஆட்சியில நடந்தா அது சரியா? கேட்க ஆள் இல்ல நினைச்சுக்கீங்களா? கேட்கத்தான் இந்த கூட்டம். வீட்டுக்கு அனுப்புக்கு பயம், ஆமாவா இல்லையா? குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பு, காலேஜுக்கு அனுப்பு, பேருந்துல அனுப்பு, கல்லூரிக்கு அனுப்பு. இப்ப புதுசா ஹாஸ்பிட்டல், தியேட்டர், ஏர்போர்ட், கடைசியில காவல்துறையினாலே பயமா இருக்குங்க. ஆமாவா இல்லையா? கடைசியா இந்த மாசத்துல இந்த சம்பவம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு பெண்ணும் பாதிக்கப்படுறாங்க நம்ம தமிழ்நாட்டுல. கிட்டத்தட்ட வருஷம் 8000க்கும் மேல பாலியல் வன்கொடுமை கேசுகள் பதியப்பட்டு இருக்கு. போன வருஷம் மட்டும் கோவையில 383 பாலியல் வன்கொடுமை கேசுகள் பதிவேற்று இருக்காங்க. என்ன லட்சணத்துல இருக்கு கோயம்புத்தூர்? இதுதான் ஒரு தமிழக அரசியல் லட்சணமா? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்களா இல்ல குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்றதை பாத்துட்டு இருப்பீங்களா? ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ண ஒரு டீச்சரை ஓகேவா? இவ்வளவு நாள் நீங்க பண்ணதெல்லாம் போதும். தயவு செஞ்சு ராஜினாமா செய்யுங்க. ஆட்சியை விட்டு விலகுங்கெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். இனி 6 மாசம் தான். எப்படி 6 மாசம் தான் உங்களை ஓய்வெடுத்த வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அப்புறம் வரவே வேண்டாம்.